ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு வெளியில் வந்து இது எல்லாமே மாயை. நீங்கள் அது வந்து இந்தியான்னு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, பங்களாதேஷ்னு நினைக்கிறீங்க, அந்த பார்டர் எல்லாமே நம்மளாக கொண்டு வந்தது தானே. ஸோ இதுதான் ஒரு நாடு, இது வெளிநாடு, அந்த மாதிரியான தாட் எல்லாமே வந்து நம்ம மைண்டில் இருக்கிறது தான். காசுங்கிறதும் வர்ச்சுவலாக நம்ம மைண்டில் யோசிக்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாமே நம்மளாக க்ரியேட் பண்ண விஷயம் தான். இது எதுவுமே ரியல் இல்லை அப்படின்னு படிக்கும்போது அதுலேருந்து ரியாலிட்டிக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இதை தாண்டி ஆனால் நமக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு மேப் கொடுத்து இது இந்தியாவை வர, இந்தியாவை மார்க் பண்ணு அப்படிங்கும்போது நம்ம ஒரு இந்தியா மேப் கொடுத்தா பரவாயில்ல, நமக்காக வந்து ஒரு பேப்பர் கொடுத்து இந்தியாவை வர அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு வரையும்ல. அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ் இந்தியாவாக நம்ம இருக்கும்போது ஒரு ஒரு சில பேரை கூப்பிட்டு நமக்கு பார்டரை க்ரியேட் பண்ண சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா ரஷ்யன் இன்வேஷன் வந்து அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறனால அவனுங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால டெய்லி இதெல்லாம் எங்கள் ஏரியாடா அப்படின்னு பிரிட்டிஷ் மார்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேப் மாதிரி அப்போ இருக்கிற ஆட்களை வச்சு அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மேப்பை க்ரியேட் பண்ணவங்களுக்கே வந்து எக்ஸாக்ட்லி இது இப்படி தான் இருக்கும், இந்த ஏரியா பற்றி அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு நிறைய டைமும் கொடுக்கப்படல. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சேர்ந்து வரைஞ்ச ஒரு லைன் தான் இன்றைக்கி இந்தியன் மேப்பாக வந்து உருவாயிருக்கு. ஸோ சுசித்ரா விஜயன் எழுதியிருக்கிற மிட்நைட்ஸ் பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாங்கிறதே ஒன்று கிடையாது. எல்லாம் தனித்தனியாக நம்ம ஒரு மாதிரி இருந்தோம். ஒரு நாடுங்கிறது ஒன்று கிடையாது. பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒன்று உருவாச்சு. அப்புறம் தான் ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு டெரிட்டரின்னு ஒன்று உருவாச்சு. ஸோ இதனால் நடந்தது தான் இந்த மேப் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் 1947 தான் இந்தியன் மேப் உருவாச்சு. ஸோ இந்த மேப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் அப்படியே ஒரு பார்டருக்கு வந்து வரைஞ்சாங்க. அந்த பார்டர் மேக் ஷிஃப்ட் பார்டராக, அதாவது அப்போதைக்கு தற்போதைக்கு தற்காலிகமாக டெம்பரரியாக, இதை எல்லாமே ஒரே வார்த்தை தான், அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லைனை இப்போ வந்து ஒரிஜினல் மேப்பாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். இதனால அந்த பார்டர்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு சில இடத்துலலாம் வந்து கண்டினியூஸாக பார்டரில் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே தான் இருக்குது. சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு வருது. ஏன் இந்த இடத்துல பாதுகாத்துட்ருக்காங்க, ஏன் அந்த இடத்துல சண்டைகள், மேப்பு உருவாகும் போது இங்கே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கு. சுந்தர்பன்ஸ் காடுகள் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருப்போம். ஸோ சுந்தர்பனுக்கு நடுவில் தான் இந்தியா பங்களாதேஷோடைய பார்டர் இருக்குது. ஸோ அங்கேயும் அந்த பார்டர் இருக்குது. ஸோ 2/3 ஆஃப் த சுந்தர்பன் ஃபாரஸ்ட் வந்து பங்களாதேஷுக்கு சொந்தம், மீதி வந்து நமக்கு சொந்தம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து உனக்கா எனக்கா அப்படின்னு போடுற சண்டையிலையும் அங்கே இருக்கிற எக்கோசிஸ்டமும் நிறைய பாதிக்கப்படுது. இதில் நியூ மூர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1974 போலா சைக்ளோன் மூலமா வந்து ஒரு நியூ ஐலாண்ட் வந்து உருவாகுது சுந்தர்பன் பக்கத்திலே. ஸோ இந்த ஐலாண்ட் வந்து இந்தியாவுக்கு சொந்தம், பங்களாதேஷுக்கு சொந்தம்னு சொல்லி மாற்றி ஒரே சண்டை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் ஒரு பாயிண்ட்ல அந்த ஐலாண்ட் மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. குளோபலைசேஷனால இல்லை, குளோபல் வார்மிங்னால. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்லையும் அதாவது சுந்தர்பன் காடுகள் இருக்கு இல்லையா, அங்கே கிட்டத்தட்ட 200 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அங்கே அத்தனை பேர் வாழ்கிறாங்க. இத்தனை மில்லியன் மக்கள் வாங்குற இந்த இடத்துலையுமே வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு குளோபல் வார்மிங்கில் இதுவும் கடல் கடியில் போயிடும். அப்போ இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இடம் பெயரணும். இவங்க எங்கே இடம் பெயர போகிறாங்க, இதுக்கு இந்தியாவும் இன்னும் ரெடியாக இல்லை, பங்களாதேஷும் இன்னும் ரெடி ஆகலை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இச்சாமதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது. ஸோ பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கு இருக்க பார்டரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது காட்டுக்கு நடுவுலையும் போகுது, ஆற்றுக்கு நடுவுலையும் போகுது. அங்கெல்லாம் பார்டரில் இதுதான் கரெக்டான பார்டர் நம்மளால் சொல்லவே முடியாது. இன்னும் நிறைய இடத்துல வந்து இங்கே தான் இந்தியா முடியுது, இங்கே தான் பங்களாதேஷ் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே இந்த இச்சாவதி அப்படிங்கிற ஆற்று பக்கத்தில் பார்டர் பில்லர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மயில் கல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லை வந்து எழுதியிருக்காங்க, இதுதான் பார்டர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய மைல்கல்ல இந்த மாதிரியான பார்டர் பில்லர்ஸில் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானே இருக்குது. ஏன்னா அது வந்து 1975 அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரியான கல்லாம் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுல வந்து பங்களாதேஷ் இந்தியா பார்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கல் பக்கத்தில் பார்த்தா ஒரு சீன் அது வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த பார்டர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே குழந்தைங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த மயில்கல், அந்த பார்டர் கல்லை தான் வந்து அவங்க ஸ்டம்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்தோட பங்களாதேஷ் ஆரம்பிக்குது, இல்லை இந்தியா முடியுது, ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆரம்பிக்குது, இந்த மாதிரி கோடு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இப்போ வந்து பக்கத்து நாட்டு மக்கள் ஆயிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, கசின்னு சொல்லி ஒருத்தர் இவங்க மீட் பண்ணுவாங்க. கசியோடைய பாட்டிக்கு வந்து 3 பசங்க. 3 பசங்களில் 2 பசங்க நான் வந்து இந்தியாவில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம், ஒருத்தங்க வந்து பங்களாதேஷே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ ஒரே அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அந்த அம்மா பிறக்கும்போது இந்தியா இல்லை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த மாதிரி வந்து ஒரு பார்டரே இல்லாத ஒரு உலகத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. அந்த பார்டர் உருவானதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த 3 பசங்களில்
ஒருத்தங்க 2 பேர் வந்து இந்தியன்ஸ், ஒருத்தங்க வந்து பங்களாதேஷி அப்படிங்கிறதே வந்து நம்ம உருவாக்கினது தான் இந்த டெரிட்டரி. ஆக்சுவலி பை பர்த் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக காமிக்குது. ஸோ இந்த மாதிரியான பார்டர்ஸில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஆக்சுவலி என்னென்னா, இந்த கசிங்கிறவரே வந்து சொல்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த என்னோட வில்லேஜில் வந்து இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸே கிடையாது, பட் இப்போ வந்து ஆஃபீஸர் இல்லாத ஒரு இடத்த கூட எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு. பார்டர் அப்படிங்கிறதுனால ஸ்மக்லிங் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அங்கே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்காங்க, பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஸ்மக்லிங்க்கு இவங்களுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஷேர் போகுது. ஸோ அதனாலையும் வந்து இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்க மேலே அவங்களோட ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகுது. ஸ்மக்லிங் பண்ணாதவங்களுக்கு இங்கே ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டியும் இல்லை. இன்னொன்று, இந்த பார்டரில் வாழ்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவாகட்டும் இல்லை பங்களாதேஷ் ஆகட்டும், யாருமே வந்து இது நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம பார்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்காணிக்கப்பட வேண்டிய மக்களாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு ஸ்மக்லராக தான் பார்க்குறாங்க, ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்காக கூட எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் வந்து அவர் சொல்கிறாரு. சரி, அப்படி இந்த ஸ்மக்லர்ஸ்லாம் என்ன தான் கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, காஃப் சிரப்பு, சுகரு, அதுக்கப்புறம் பேட்ரி, எலக்ட்ரிக் ஃபேனு, அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு பொருட்களாக இருக்குது. அண்ட் பங்களாதேஷோடைய எக்கானமி ரொம்ப செம்மையாக இல்லை அப்படிங்கிற காரணக்கட்டத்தினாலையும் இந்த பார்டரில் வாழ்கிற மக்களை வந்து ஒரு ஹியூமனாக பார்க்காம அவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பையை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கான போதுமான அளவுக்கு அவங்களுக்கு எக்கானமி சப்போர்ட் பண்ணாதனால இந்த ஸ்மக்லிங் பிஸ்னஸ் மூலமாக தான் அங்கே நிறைய ஃபேமிலிஸே வாழ்கிறாங்க. இன்னொன்று, பங்களாதேஷ்லேருந்து நிறைய பெண்களோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு அதை இல்லீகலாக வந்து வேலை செய்கிறதுக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து லீகலாக வர அளவுக்கு ஃபினான்ஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து இல்லீகலாக தான் அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்க காலங்காலமாக இல்லீகலாக வரல, காலங்காலமாக இந்த தெருவுலேருந்து பக்கத்து தெரு போயிட்டு இருந்தாங்க. இப்போ நடுவில் பார்டர் போட்டதுனால இப்போ அவங்க வரது வந்து இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக வந்து எங்களை ரெஃப்யூஜியாக பார்த்தாங்க, இப்போ வந்து எங்களை வந்து இல்லீகலாக பார்க்குறாங்க. ஸோ வந்து ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் பங்களாதேஷ்லேருந்து நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி இந்தியாவில் இருக்கிற பல ஊர்களில் போய் வாழ்கிறாங்க. பட் பங்களாதேஷில் அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் அவங்க எப்போ இந்த பார்டர் தாண்டி வராங்களோ, அது இல்லீகலாக வராங்களோ, இங்கே அவங்க பேரில் ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது, அவங்க இங்கே வந்து தேர் நோபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அலி அப்படிங்கிற ஒருத்தர் பற்றின ஒரு கதையும் வந்துச்சு. அவர் வந்து என்னென்னா, இந்த 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்தியா அங்கே முடியுதுங்க, பங்களாதேஷ் இங்கே ஆரம்பிக்குதுங்க, அந்த மாதிரி ஒரு 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் பங்களாதேஷும் வந்து ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் போடுறாங்க. 150 yardsக்கு அந்த 0 பாயிண்ட்லேருந்து இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி எந்த ஒரு ஃபென்ஸுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலியோட வீடு வந்து இந்த 0 பாயிண்ட்லேருந்து 150 yardsக்கு நடுவில் இருக்குது. இந்த இடத்துல ஃபென்ஸ் போட்டாங்க இந்தியா. ஸோ இதுதான் 0 பாயிண்ட். அப்படின்னா இங்கே இருக்கிற இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க இந்தியன் நாட்டு பிரஜை தான், ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி டெரிட்டரி இங்கே முடியுது அப்படிங்கிறனால ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று, இந்த லேண்டில் அவங்க வாழ்கிறதுனால இது நோமேன்ஸ் லேண்ட் ஆகிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் அலி தங்குற வீட்டிலேருந்து எதுவுமே அது இந்தியாவும் இல்லை பங்களாதேஷும் இல்லை, அது எந்த இடம்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட ஃபென்ஸ் வந்து இவங்களோட வீடுக்கும் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ அலிக்குமே வந்து எப்படின்னா, பங்களாதேஷ்லேருந்து ஒரு பொண்ணை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்மக்லிங் மூலமாக தான் இவங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது ஸ்மக்லிங் பண்ணுற அவங்க ஒய்ஃபை வந்து நிறைய பேர் வந்து செக்ஷுவலி அட்டாக் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எப்படியாவது நான் பங்களாதேஷ் போகணும் திரும்பன்னு கேட்கும்போது மறுபடியும் அவங்க ஸ்மக்லர்ஸ்க்கே காசு கொடுத்து அந்த பொண்ணு வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ தன்னோட மனைவியை வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்க கூப்பிட்டே இருக்காங்க, வாங்க 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 வாங்கன்னு. பட் இங்கேருந்து அவர் வந்து ஒன்று புது இடத்துக்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கு, இன்னொன்று அதுக்கான காசு பணமும் இல்லை, அதுக்கான இதுவும் இல்லை. அப்படிங்கும்போது தன்னோட ஒய்ஃப் அவர்கிட்ட வந்து பறிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு மெடிசன் செலவு கூட பண்ண முடியலனால அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. அண்ட் பார்டரில் வந்து இந்த ஃப்ளட் லைட்ஸ் அப்படிங்கிறது அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற அந்த ஒரு லீடர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி நீ எஸ்ன்னு சொல்லிவிட்டு சைனை போட்டு 20,000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, ஃப்ளட் லைட்ஸ் தானே போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இவங்க அந்த மாதிரி சைன் பண்ணும்போது இவங்க எதுக்காக சைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. 20,000 ரூபாயில் கொடுக்காம 13,000 ரூபாய் இவங்க கைக்கு வருது. பட் அதுவுமே இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஃப்ளட் லைட்ஸ் போட்டால் என்ன அப்படின்னா, நைட்டில் கூட காலையில் சூரியன் நம்ம வாசலில் வந்து நிற்க மாட்டான்ல, அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அலி வந்து பல காலமாக தன்னோட வீட்டில் வந்த வெளிச்சத்தில் தூங்க முடியாமல் பைத்தியமாகி அவங்களுக்கு டிப்ரெஷனுக்கு போய் அவரால் நடந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னா அது கூட முடியாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அவரோட நண்பர் ஒருத்தர் தான் வந்து அவரோட வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் வச்சு இருட்டு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து அலிக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படின்னா இந்த வெளிச்சமே பிடிக்கல. அவர் சாயங்காலம் கூட கூட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவார். ஏன்னா அவருக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்தாலே அவர் இழந்த மனைவி, அவரோட இழந்த அம்மா, அதுக்கப்புறம் வந்து இழந்த அந்த இடம், இது எல்லாமே தான் உங்களுக்கு ஞாபகத்து வருது. அப்படிங்கிறனால இது பார்டரில் நடக்கிற அன்றாட கதையாக இருக்குது. இந்தியா பார்டர் முழுக்க நான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சுசித்ரா விஜயன் எடுத்த முடிவுகளில் அவங்க வந்து ஒவ்வொரு பார்டராக இந்தியா சைனா பார்டர், இந்தியா பாகிஸ்தான்
பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர், அப்புறம் வந்து இந்தியா மியான்மர் பார்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டர்லேயும் போய் அவங்க மீட் பண்ண மக்கள், அவங்க சொல்கிற கதைகள் தான் இந்த புக்கில் வந்து நிரம்பியிருக்கு. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில பேரோட அக்கௌண்ட் மட்டும்தான். ஆனால் நம்ம ஜாலியாக சின்ன வயசில் எதுவுமே தெரியாத அந்த இன்னசென்ஸில் இது தாங்க பங்களாதேஷ், இது தாங்க இந்தியான்னு சொல்லி நம்ம மேப்பில் மார்க் பண்ணிட்டு போனோம். அந்த பார்டரில் வாழ்கிற மக்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஜஸ்ட்டு வந்து ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா பார்டர் ஆஃபீஸர் அந்த ஸ்கூல் பேக்கை பிரிச்சதில் என்ன இருக்குது அப்படிலாம் பார்க்குறாங்க. ஸோ நம்ம டெய்லியும் ஒருத்தவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அண்ட் இந்த பார்டர் க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறது இதில் என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்குது. நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான். ஆனால் நான் இது வரைக்கும் படித்த ஃபிக்ஷன் புக்கில் இருக்கிற கதைகளை விட இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு பார்டர்லேயும் ஒவ்வொரு பர்சனை பற்றியும் அவங்க கொடுத்த ஒவ்வொரு கதையும் வந்து என்னடா இதெல்லாம் படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தாக்கம் கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இவங்க எல்லாரோட கதைகள் இந்த பார்டரை தாண்டி உள்ளே வரதே ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது அது ரொம்ப செம்மையான ஒரு ஒர்க்காக தான் நான் பார்த்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மைல்ஸ் ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தங்களையாக மீட் பண்ணி இந்த பிஎஸ்எஃப் பெர்மிஷன், நம்ம வந்து ஒரு நாகாலாந்து போகணும், நார்த் ஈஸ்ட் போகணும்னாலும் கூட ஐஎல்பி வாங்கி தான் போக முடியும், இன்னர் லைன் பெர்மிட்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். இங்கே பிஎஸ்எஃப் கிட்ட நம்ம பேசணும்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இது இத்தனையும் வாங்கி ஒரு ஆத்தர் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இந்த பார்டரில் இருக்கிற கதையை வந்து நம்ம கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிட்நைட்ஸ் பார்டர்ஸ் பை சுசித்ரா விஜயன் அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி அகேன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்போம், பற்றின விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். குட்ரீட்ஸில் நானுமே இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன் படிக்கணும்னு ஆசைப்படுற அப்டேட்ஸ்லாம் கொடுத்தே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸ் இல்லைனா வந்து டாக்குமெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபிக்ஷன் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் எதுனாலுமே பார்க்காம கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோ உடைய பாட்காஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எங்கிட்ட தான் பெருசாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜே அனந்தி த புக் ஷோ .in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலும் அனுப்பலாம். ஓகே, பாய்.